Hi dears, இந்த லுக் எப்படி செய்யணும் நீங்க பார்க்க போறீங்களா? Then come, let's go into the video. ஓகே, இப்போ நான் என்ன செஞ்சுட்டு இருக்கேன்னா இந்த மேக் பேலட்ல இருந்து என்னோட ஸ்கின் டோனுக்கு சுட்டிபிளான கலர் எடுத்து எக்ஸாக்ட்லி என் ஸ்கின் டோன் எடுத்து என்னோட கலர் கரெக்டர் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். வெரி ஜென்டலாக தான் செய்கிறேன். நிறைய பேர் ஆரஞ்சு கலர் கரெக்டர் பார்ப்போம். எஸ், தட்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் சாய்ஸ். ஆனால் நான் ரொம்ப மினிமம் இன்கேஸ் எனக்கு ரியலி ஐ திங்க் தட் எஸ் இன்னைக்கு நான் ரியலி அது பாய்க்கணும் அப்படின்னு தோணாதான் நான் பாய்ப்பேன். அதர்வைஸ் I just prefer to use this stuff which is matched to my skin tone. அந்த மாதிரி போட்டு நான் அப்ளை பண்ணுவேன். ஏன்னா அதுக்கு மேலே டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்லாம் பாய்க்கும் போது அது கரெக்டாக ஆகிடும். ஓகே, அண்ட் இன்னொன்று நீங்கள் ஆரஞ்சு கலர் கரெக்டாக அப்ளை பண்ணிங்கன்னா என்ன செய்யணும்னா அதை நல்லா பிளெண்ட் பண்ணி அதை ட்ரை பண்ண விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் அதை ப்ராடக்ட் அப்ளை பண்ணணும். அப்போ தான் அந்த ஆரஞ்சு எங்களோட ஃபவுண்டேஷன்லையோ இல்லை வேறு ப்ராடக்ட்லையோ மிக்ஸ் ஆகாது. மிக்ஸ் ஆகிடுச்சு என்ன நடக்கும், எம்ப ஃபேஸ் பார்க்கறதுக்கு ஆரஞ்சாக தெரியும். ஸோ இப்போ என்னோட ஸ்கின் டோனுக்கு சூட்டபிளான ஒரு கலர் கரெக்டர் எடுத்து நான் இப்படி அப்ளை பண்ணும்போது அது கொஞ்சம் நியூட்ரலைஸாக ஆயிரும். என்னோட ஸ்கின் எங்கெங்கே டார்க்காக இருக்கும். ஸோ இந்த கண்ணு கீழே எனக்கு கொஞ்சம் இதாக தான் இருக்கும். பிகாஸ் நான் கிளாஸஸ் வேர் பண்ணுறேன். பட் அது லைட்டாக கவர் பண்ணிட்டாக்கா ஸோ இட் வில் பி ஃபைன். ஸோ கேன் யூ சி இங்கே மார்க்ஸ் இருந்துச்சு, கொஞ்சம் கவர் பண்ணிட்டேன். அது ஆல்வேஸாக தெரியாட்டியும் பட் கொஞ்சோண்டு தெரிஞ்சாலும் நோ வரிஸ். ஏன்னா இப்போ ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணுவோம். ஸோ அது ஓகேவாயிடும். ஸோ இப்போ என் ஃபேஸில் இந்த மாதிரி இதுவும் தெரியல, நான் ஜஸ்ட் அப்ளை பண்ணிட்டேன். ஸோ லேட்டர் அதுக்கு மேலே லைட்டாக ஒரு ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணேன்னா என்னோட ஸ்கின்னுக்கு பேலன்ஸாக ஆயிடும். முடிஞ்சிச்சு. இப்போ என்ன செய்ய போகிறோம், இப்போ மேக் ஃபவுண்டேஷன் ஸ்டுடியோ ஃபிக்ஸ். ஏன்னா என்னோட கோட் NC45. ஓகே, இதுவும் இவன் ஜஸ்ட் கொஞ்சமாக எடுத்துக்க வேண்டிதான், இப்படி கையில் எடுத்துக்க வேண்டிதான். ஓகே, இப்படி எடுத்துட்டு ரொம்ப மினிமம். ஓகே, இப்படி எடுத்து கொஞ்சம் நல்லா இது பண்ணிக்குவோம். அது கொஞ்சம் வார்ம் ஆக்கிக்குவோம். எங்களோட இதில் இப்படி செய்யும்போது அப்படியே வார்ம் ஆயிரும். ஓகே, வார்ம் ஆயிரும். இது பேலன்ஸ் கொஞ்சம் இப்படி 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 வச்சுக்க வேண்டிதான். And take your favorite brush. நீங்கள் ஸ்பஞ்ச் பாய்க்கலாம். ஆனால் எனக்கு என்னமோ ஸ்பஞ்ச் பாய்ச்சாக்கா நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதை பிளெண்ட் பண்ணணும் அப்படின்னு இருக்கும். அதனால இந்த மாதிரி ஸ்பஞ்ச் பாய்ச்சா வெரி குயிக்காக என்னோட மேக்கப் செய்கிற மாதிரி எனக்கு ஃபீல் பண்ணும். ஸோ அதனால ஐ வில் யூஸ் திஸ் ஸ்பஞ்ச் ஃபுல்லாக ப்ரஷ். நானே பாருங்க. ஓகே, ஸ்பஞ்ச் பார்த்தீங்கன்னா எனக்கு அதை நல்லா பிளெண்ட் பண்ணணும். ஓகே, கண்டிப்பாக நல்லா பிளெண்ட் பண்ணணும், இல்லைன்னா பேச்சஸ் ஆயிரும். அண்ட் இந்த மாதிரி ப்ரஷ் பார்த்தா வாட் ஐ ஃபீல் இஸ் வெரி குவிக். அண்ட் ஆல்சோ இப்போ ப்ராடக்ட் ரொம்ப வேஸ்ட் பண்ண மாட்டோம். ஏன்னா நீங்கள் ஸ்பஞ்ச் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ப்ராடக்ட் இருந்தாலும் அந்த ப்ராடக்ட் அந்த ஸ்பஞ்சில் ஒட்டிக்கும். ஸோ அந்த பெனிஃபிட் டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. என்னன்னா ஒன் ஆஃப் குட் திங், உங்கள் ஃபேஸ் ரொம்ப ஓவராக ஃபவுண்டேஷன் நீங்கள் போட்டிங்கன்னா கூட அது அப்சார்ப் பண்ணிடும். ஸோ ஓவராக இருக்காது. பட் another திங் இஸ் நல்லா பிளெண்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன செய்யணும், எக்ஸ்ட்ரா ப்ராடக்ட்லாம் எடுத்துரும். ஸோ எங்களோட ப்ராடக்ட் கொஞ்சம் வேஸ்ட் ஆயிரும். பட் இது நீங்கள் கொஞ்சம் மினிமமாக அப்படி எடுத்துட்டு இருக்கிறத வச்சு அப்படியே செய்ய வேண்டியதான். ஜஸ்ட் டேப்பிங். ஓகே, கண்ணுக்கிட்டையும் நான் கொஞ்சம் டேப் பண்ணிக்கிறேன். பட் நிறைய பேர் இதை செய்ய மாட்டேங்க. பட் ஐ ஜஸ்ட் டூ இட். ஏன்னா கொஞ்சம் பேலன்ஸ் ஆக்கணும், என்னோட கலத்தோட கொஞ்சம் பேலன்ஸ் ஆக்கணும் அப்படின்னு. ஸோ ஃபவுண்டேஷன் முடிஞ்சு நெக்ஸ்ட் என்ன செய்ய போறேன்னா லைட்டா ஓகே, எம்ப ஃபேஸ் ஃபேஸ் பண்ணி திறக்கும் இல்லையே, லைட்டா இங்க இல்லை. ஓகே, ஜஸ்ட் இதே அப்ளை பண்ணிக்கோ. எங்களோட காட்டன் எடுத்து நல்லா வைப் பண்ணிக்கோ, க்ளீன் பண்ணிக்கோ ஃபர்ஸ்ட். ஓகே, நான் இன்னொன்று பேலட் வச்சுருக்கேன். அது நான் நல்லா கையை யூஸ் பண்ணி அப்ளை பண்ணி இது பண்ணிருக்கேன். ஸோ இது கொஞ்சம் டார்க், அதையும் லைட்டாக எடுத்து நீங்கள் பாருங்கள் எப்பொழுதும் எப்படி தான் இருப்பேன். ஸோ கேன் யூ சி அந்த மாதிரி லைட்டாக எடுத்துக்கிட்டு நம்ம கையில் அப்ளை பண்ணிக்குவோம். ஓகே,
அதுவும் தான். எதுவுமே வந்து டக்குன்னு எடுத்து மூஞ்சில போட்டுறாதுங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு என்ன செய்யணும், இப்போ வந்து அதை கொஞ்சம் கையில் வச்சு அப்படியே இது பண்ண போகிறோம், பிளைண்ட் பண்ண போகிறோம். ஓகே, இப்படி போட்டு உழப்ப போகிறோம். நல்லா உழப்பிக்குங்க. ஓகே, பசாலாக உழப்போம். உழப்பிட்டு எம்ப ஃபேஸை கொஞ்சம் ஷேப் ஆக்கிடுவோம். எப்படி இப்படி எடுத்து, ஸோ இந்த மாதிரி நம்ம செய்யும் போது எம்ப கையில் வந்து வார்ம்னஸ் இருக்கும். ஸோ இந்த வார்ம்னஸ் என்ன பண்ணும், கொஞ்சம் அந்த ப்ராடக்ட் வந்து இது பண்ணும். ஓகே, மூக்கு நல்லா ஷேப் ஆக்கிடுவோம். எடுத்து இது போட்டுருவோம். ஸோ எல்லாமே வந்து பவுடர் போடுற மீனுக்கு அப்ளை பண்ணிக்குவோம். அதனால வந்து நைட்டு பவுடர் அப்ளை பண்ணோன்னா அது நம்மளை சேரும். இந்த கையில் இந்த விரல ஒன்றும் இல்லைல்ல. ஸோ இப்படி எடுத்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்குவோம். நம்மளுக்கு கையே துணை. இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு மூவாவா, அஃப்கோர்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணும் போதையும் என்ன செய்யும் போதையும் டக்குன்னு எடுத்து கையில் யூஸ் பண்ணாதுங்க. ப்ரஷ் யூஸ் பண்ணுங்க, ஸ்பஞ்ச் யூஸ் பண்ணுங்க, கொஞ்சம் ப்ரொஃபஷனல் ஆயிருங்க. அதுவே நம்ம சொந்த ஃபேஸ்னா ஓவரே. ஓகே, நம்ம சொந்த ஃபேஸ்மா. ஸோ ஜஸ்ட் யூஸ் யோர் ஹேண்ட். ஓகேவா, லைட்டா ரொம்பலாம் போட்டு அப்படி ரொம்ப ஓவரெல்லாம் தெரிய வேண்டாம். இப்போ வந்துட்டு நான் என்ன செய்ய போறேன்னா, இங்கே ஒரு டோன் நான் ரொம்ப பைக்கலைங்க, ஜஸ்ட் வெரி மினிமம். எனக்கு வந்து ரொம்ப தெரியும், ஏன்னா என்னோட ஃபவுண்டேஷன் வந்து ஆக்சிடைஸ் ஆகும். ஸோ ஃபவுண்டேஷன் ஆக்சிடைஸ் ஆகும்போது இதெல்லாம் போட்டோன்னா நான் என்ன ஆவேன், என்னை விட நான் இன்னும் ரொம்ப டார்க்காக தெரிவேன். ஸோ அந்த மாதிரி எனக்கு வேணாம். ஓகே, ரொம்ப மினிமம் தெரியுதா, வெரி மினிமம். இங்கே வந்து ரொம்ப ஓவராலாம் போட வேணாம், வெரி மினிமம். தென் ப்ரஷ் எடுத்து ஜஸ்ட் பிளைன் இட், நல்லா பிளைன் பண்ணிக்குவோம். என்ன ஒரு பியூட்டின்னா, இந்த மாதிரி ப்ரஷ் பச்சு இது பண்ணும்போது வெரி குயிக்காக நடக்குங்க. இந்த நம்மளோட பிளைண்ட் ப்ராசஸ் வந்து ரொம்ப குயிக்காக இருக்கும். நீங்கள் வந்து ஸ்பாஞ்ச் பாய்க்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக முடியும். பிகாஸ் நான் சொன்ன மாதிரி எனி எக்ஸ்ட்ரா ப்ராடக்ட் அது அப்சார்ப் பண்ணிடும். ஸோ நம்ம ஃபேஸில் வந்து ஓவரா ப்ராடக்ட் இருக்காது. ஏன்னா ஓவரா ப்ராடக்ட் இருந்துச்சு என்ன நடக்கும்னா, கேக்கி ஆஃப்டர் ஃபியூ மினிட்ஸ் ஃபியூ ஹவர்ஸ் என்ன ஆகும்னா கேக்கி ஆயிரும். ஓகே, லைன் பண்ணிட்டு இருங்க, எனக்கு கண்ணு தெரியாது. ஸோ நான் கொஞ்சம் கிட்ட போய் என்னோட கண்ணாடியில் நல்லா பார்த்துக்கணும். ஓகே, டன். ஸோ நான் ரொம்ப ஓவராலாம் பாய்க்கல. ஓகே, வாட் ஐ டூ நெக்ஸ்ட், பவுடர், மை ஃபேவரட் பவுடர் எமினா. இது வந்து நீங்கள் ஃபவுண்டேஷன் போட்டாலும் பாய்க்கலாம், ஃபவுண்டேஷன் போடாட்டியும் பாய்க்கலாம், ஜஸ்ட் டெய்லி யூஸ்க்கு பாய்க்கலாம். ஓகே, ஜஸ்ட் டேக் ஃப்ரம் மை ப்ரஷ். இப்படி எடுத்து தெரியல, சாரி கல்ல பாருங்க, இப்படி எடுத்து இப்படி 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 எடுத்து இப்படி இப்படி இப்படி. ஓகே, தென் ஜஸ்ட் டேப். எனக்கு வந்து ரொம்ப கொஞ்சம் கூடையாக தான் பாய்க்க பிடிக்கும், நல்லா கொஞ்சம் நிறையா போடுத்து. ஓகே, ஒரு விஷயத்த மறந்துட்டேன், என்னோட பிளாஷ் போட மறந்துட்டேன். பட் இட்ஸ் ஓகே, லைட்டாக போட்டுக்கலாம். சம்டைம்ஸ் இப்படி தாங்க வீடியோ செய்யும் போது தெரியாது, மறந்துடுவோம், ஸ்டெப்பை மறந்துடுவோம். இட்ஸ் ஓகே. மேக்கப் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் செகண்ட் டைம் இது ஃபாலோ பண்ணியே ஆகணும் 100% அப்படின்னு எதுவுமே ஒரு என்ன சொல்லுவாங்க லோன்னு இல்லை. நீங்கள் மிக்ஸ் அண்ட் மேட்ச் மாதிரி உங்களோட ஸ்டெப்பை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். என்ன இம்பார்ட்டன்னா உங்களோட பேஸ், உங்களோட மாய்ஸ்சரைசர், தென் சேரம்ஸ், அப்புறம் வந்துட்டு நீங்கள் டே டைம் வெளியே போக போகிறீங்கன்னா உங்களோட what you call சன் ப்ரொடெக்டர், அப்புறம் சன் பிளாக் அதெல்லாம் போடணும். நான் வந்து என்னோட ப்ரைமர்லேயே வந்து SPF 50 இருக்குது. ஸோ அதுலேயே நான் அப்ளை பண்ணிவிட்டேன், கையில் கொஞ்சம் கூட தான் எடுத்துகிட்டு. ஸோ பேலன்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் கழுத்தில் போட்டுரும். ஸோ வாட் ஐ டிட் இஸ், நீங்கள் முதல் பார்த்துருப்பீங்க என்னோட கழுத்தில் வந்து நான் ஃபவுண்டேஷன் போடலை. ஏன்னா வந்து டே டைம் நான் வெளியே போனேன்னா எனக்கு ரொம்ப ஸ்வெட்டிங் ஆகும். டே டைம் இல்லை, நைட் வந்து எனக்கு நிறைய ஸ்வெட்டிங் ஆகும். ஸோ அந்த மாதிரி டைமில் என்ன நடக்கும், நான் வந்து கழுத்து ரொம்ப ஸ்வெட் ஆகும் போது அப்படியே அந்த ப்ராடக்ட் சம்டைம்ஸ் அப்படியே ஊற்றுற மாதிரி இருக்கும். அதனால நான் ரொம்ப என் கழுத்துக்கு போட மாட்டேன். ஜஸ்ட் அப்ளை திஸ் பவுடர், தட்ஸ் இட். ஸோ பேலன்ஸ் எடுத்து இப்படி இப்படி போட்டுக்குவோம். ஏன் வேஸ்ட் பண்ணணும், எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணக்கூடாது.
கொஞ்சம் கூட தான் எடுத்துட்டு நெக்ஸ்ட் டைம் குறவா எடுத்துக்குவோமே. இங்கெல்லாம் எனக்கு நல்லா ஸ்வெட் ஆகும். ஸோ எங்கே உங்களுக்கு ஸ்வெட் ஆகுமோ அங்கெல்லாம் கொஞ்சம் நிறையா போட்டுக்கலாம், பிரச்சனையே இல்லை. ஏன்னா லேட்டர் வந்து அது கரெக்டாக செட் ஆகிரும். ஃபர்ஸ்ட் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, ஃபேஸில் போடும் போது பார்க்கறதுக்கு என்னடா இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு பயப்படாதுங்க. ஒன்ஸ் எல்லாமே இது பண்ணி நீங்கள் செட்டிங் ஸ்ப்ரே அப்ளை பண்ணதுக்கப்புறம் அது எல்லாமே அழகாக செட் ஆயிரும். எஸ்பெஷலி நான் இன்னைக்கு என்ன ப்ராடக்ட் வச்சிருக்கேன், மேக் ஃபவுண்டேஷன் வச்சிருக்கேன். It will do the great job. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் எங்க செட்டிங், ஐயோ செட்டிங் ஸ்ப்ரே அங்கிருந்து எடுத்துட்டு வரல. இட்ஸ் ஓகே, லேட்டாக போட்டுக்கலாம், கடைசியாக போட்டுக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு நிறைய ஸ்வெட்டிங் ஆகுமா, எனக்கு இந்த மாதிரி இன் பிட்வீன் த ஸ்டெப் யூஸ் த செட்டிங் ஸ்ப்ரே. சீரியஸ்லி யூஸ் த செட்டிங் ஸ்ப்ரே. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன், சில்கி கேர்ள் பனானா லூஸ் பவுடர். திஸ் இஸ் வெரி என்ன சொல்லுவாங்க, பட்ஜெட்டான ஒரு ப்ரைஸில் நீங்கள் வாங்கிடலாம். ஐயோ கூட எடுத்துட்டேன், எல்லாமே இன்னைக்கு கூட எடுத்துட்டு இருக்கேன். இது பாருங்க, தெரியுதா லைட்டாக மஞ்சியாக இருக்கும்ல. ஸோ இதை இப்படி எடுத்துட்டு என்ன பண்ணோம், கையில். ஏன்னா வந்து அது இப்படி எடுத்தோட நிறைய இருக்கும், அதனால இப்படி எடுத்து நம்ம கண்ணு கீழே போட்டுக்க வேண்டியதான். இங்க வேற எங்க, கலப்படாதுங்க. அதை வந்து லேட்டர் அப்ளை பண்ண அழகா பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் லைட்டா நோஸ் கொஞ்சமா அப்படி எடுத்து இப்ப ஷேப் தெரிஞ்சிச்சா, தெரியல இப்ப தெரிஞ்சிருச்சா, தென் இங்க கொஞ்சம். ஸோ இந்த மாதிரி நான் ஸ்டெப் போட்டேன்னா, நான் நார்மலி வந்து இது கீழே வந்துட்டு ரொம்ப கான்சலர் நான் ரொம்ப போட மாட்டேன். ஏன்னா வந்து என்னோட டார்க் ஸ்கின்னு. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது அதெல்லாம் ரொம்ப போட்டுன்னா பார்க்கறதுக்கு கொஞ்சம் இதாக தெரியும். ஸோ இந்த மாதிரி பவுடர்லேயே என்னோட பனானா பவுடரை வச்சு எந்தெந்த ஏரியா வந்து கொஞ்சம் பிரைட்டாக தெரியணுமோ அந்த ஏரியாலாம் போட்டோன்னா அது அதோட வேலையை செஞ்சிடும். அவ்வளோதான், அப்படி விட்டுருவோம். ஸோ லேட்டர் இந்த ஏரியா வந்து நம்ம என்ன பண்ணுவோம், கொஞ்சம் டார்க்காக தெரியணும், இது கொஞ்சம் பிரைட்டாக தெரியணும். இந்த ஃபவுண்டேஷன் ஆக்சிடைஸ் ஆகும்போது அது எல்லாமே கரெக்ட் ஆயிடும். உங்களுக்கு நான் காட்டுவேன் கடைசியா. ஓகே, பேலன்ஸ் வச்சுட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா இருக்குல்ல, இது வந்து கொஞ்சம் கண்ணு கீழே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுருவோம். ஏன்னா வந்து இப்போ வந்து ஐ ஷேடோ போடும்போது கொஞ்சம் அந்த ஐ ஷேடோலாம் கொட்டுனுச்சுன்னா அது இந்த பவுடர் மேலே கொட்டிடும். அது அப்படியே நம்ம லேட்டர் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ தட்ஸ் இட், செட்டல். அடுத்தது என்னது, முடிச்சிருவோம். அடுத்தது என்னங்க, ஐப்ரோ. ஓகே, என்னோட ஐப்ரோ வந்து நான் இன்னும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணலை. ஸோ நீங்கள் பார்க்கலாம் இங்கே வந்து கொஞ்சம் இதாக இருக்குது. பட் இட்ஸ் ஓகே, ஏன்னா வந்து நம்ம இது போட்டதுனால அவ்வளோ தெரியல. பட் இட்ஸ் ஓகே, நோ வரிஸ். ஏன்னா என்னோட இது க்ளீன் பண்ணுறது இது வந்து என்னோட டாக்டர் எடுத்துட்டு இங்கே போட்டாங்க தெரியாது. ஸோ நான் வெரி குயிக்கான இதுதான் செய்வேன். நான் ரொம்ப ஓவரெல்லாம் செய்ய மாட்டேன். இதுக்கும் கண்ணு கிட்ட வச்சு பார்க்கணும், கண்ணு தெரியாது. ஓகே, இங்கே பார்க்குறேன். இது என்ன பாய்க்கிறேன், சில்கிகர். ஓகே, சில்கிகர் தான் பாய்க்கிறேன். I just follow my shape. எனக்கு என்னோட ஷேப். அதுக்கப்புறம் என்ன செய்ய போகிறோம், இந்த பின்னால் வச்சு ப்ரஷ் வச்சு இப்படி செய்ய போகிறோம். அவ்வளோதான், ரொம்ப பெரிய அளவில் நான் செய்யலை. ஏன்னா வந்து என்னோட ஐப்ரோ வந்து எனக்கு நேச்சுரலாக இருந்தால் தான் பிடிக்கும். ஸோ இவ்வளோதான். என்ன செய்ய போகிறோம், ஐ ஷேடோ. ஸோ ஐ ஷேடோ வந்து இன்னைக்கு நான் வெட் அண்ட் வைல்டோட ஐ ஷேடோ பேலட் தான் பாய்க்க போகிறேன். இது வந்து எந்த கோட், E758 ரோஸ் இன் த ஏர். இதுதான். ஸோ என்னோட ப்ரஷ் எடுத்து என்ன இன்னைக்கு எல்லாமே கொஞ்சம் செட்டப் பண்ணுதுன்னு எனக்கு தெரியல. இங்கேப்பா என்னோட ப்ரஷ் இங்கே இருக்கு. ஸோ திஸ் இஸ் மை ஃபேவரட் ப்ரஷ். இது எதுலேருந்து வாங்கினேன் எனக்கு தெரியல. சுகர் கோல்ட் ரிஷப் ப்ராடக்ட். ஓகே, என்ன நான் செய்யப்போனா வெரி பேசிக்காக இந்த கலர் வெரி நேச்சுரலாக இருக்கிற மாதிரி இன்னைக்கு ரொம்ப நேச்சுரலாக. ஏன்னா என்னோட ஐலைனர் கொஞ்சம் நல்லா பக்காட்டாக செய்ய போகிறேன். ஸோ அதனால வந்து என்னோட ஐ ஷேடோ
ரொம்ப சிம்பிளாக தான் நான் செய்ய போகிறேன். வெரி பேசிக். ஓகேவா? ரொம்ப பேசிக்காக தான் செய்ய போகிறேன். நீங்கள் பாருங்கள், அது போட்ட மாதிரியும் தெரியும், போடாத மாதிரியும் தெரியும். அதுக்கப்புறம் அந்த கொஞ்சம் எடுத்து கொடுக்குற மாதிரி இந்த கல். ஓகே, அது கீழே ரைட்டாக டேப் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா கண்ணு போட்டு அப்படி இங்கே இதாயிரும். இப்படி டேப் பண்ணிக்கோங்க. ஸோ எஸ்எஸ்சிஃபான ஐஷேடோ நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அது வந்து இங்கே வெளியாயிடும். சரி, என்எஸ்சி ஓகே டன். எஸ்சி முடிந்தது என்னோட ஐஷேடோ. ஏன்னா வந்து நான் ஐஷேடோவில் இன்னைக்கு ஃபோக்கஸ் பண்ணல. ஐ வாண்ட் டு ஃபோக்கஸ் இன் மை ஐலைனர். ஐலைனரை தான் கொஞ்சம் டார்க்காக செய்யலாம், பார்க்கறது கொஞ்சம் போலாக இருக்கணும் அப்படின்னு. ஸோ வெரி சிம்பிள், வெரி சிம்பிளான ஐஷேடோ. அதுக்கப்புறம் என்னோட ஐலைனர். ஸோ ஐலைனர் எனக்கு என்ன பார்க்க போகிறேன்னா மேபிலின் டைட்டோ லைனர். ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட். இருங்க, கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிக்கிறேன், இல்லைன்னா ஓடிடும். ஓகே, நான் சிகிகளோட லாங் வேரிங் ஐலைனர் ஐ யூஸிங் பிளாக் கலர். கண்டிப்பாக இப்போ கொஞ்ச நேரத்தில் என்னோட கண்ணிலேருந்து ஊற்ற போகுது. நான் கொஞ்சம் பத்திரமா தான் இருக்கணும். ரொம்ப இதாக பண்ணலை, ஏன்னா வந்து என்னோட கண் நான் சொன்னால வெரி சென்சிட்டிவ். எனக்கு மேக்கப் பிடிச்சிருந்தாலும் என் கண்ணுக்கு பிடிக்காது. ஸோ நான் ரொம்ப ஓவரெல்லாம் போடலை, கீழே லைட்டாக தான். ஏன்னா ஒன்ஸ் என் கண் வந்து டியர் பண்ண ஆரம்பிச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த மேக்கப் நான் ரிமூவ் பண்ணனா கூட அது வந்துக்கிட்டே தான் இருக்கும் அந்த ஹோல் டே. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்பாயில் மை டே. ஓகே, லைட்டாக. ஸோ யார் யாருக்கு எந்த ப்ராப்ளம் இல்லையோ, ஸோ இன்னொன்று மாதிரி நல்லா போட்டு உங்களுக்கு இஷ்டப்படி நீங்கள் ஐலைனர் செய்யலாம். ஸோ இன்னொன்று என்ன செய்ய போகிறேன்னா வந்து லைட்டாக கண்ணுலேருந்து வருது தண்ணி. ஸோ அந்த தண்ணி நிற்கிட்டு அதுக்கப்புறம் அதை மேனேஜ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்ன செய்யலான்னா நம்மளோட பவுடர் ப்ரஷ் எடுத்து கிளியரேட்டா சட்டல் ஆக்கிக்குவோம். இதை சட்டல் ஆகிடுவோம். ஓகே, அப்படியே ரிமூவ் பண்ணிக்கிட்டு தான். முடிஞ்சிச்சா? ஓகே, சதம். ஸோ எங்கெங்கெல்லாம் எங்களுக்கு அங்கே இதாகணுமோ அதெல்லாம் அந்த வேலையை செஞ்சிடும். முடிச்சு இப்போ பார்க்கறதுக்கு அப்படி இதாக இருக்கும். பட் நோ வரிஸ், லேட்டர் இட் வாஸ் செட் இன் யோர் ஃபேஸ். ஓகே, செட் ஆயிடும். கொஞ்சம் டேப் பண்ணிக்கும். தென் நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? மஸ்காரா. ஓகே, பிஃபோர் கோ டு மஸ்காரா என்னோட கண் எனக்கு ரொம்ப கிளியர் பண்ணலை. ஸோ ஓகே, ஏன்னா நான் வந்து லைட்டாக தான் செஞ்சேன். நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த டக் ஷேட். ஓகே, இந்த டக் ஷேட் அதை எடுத்து கொஞ்சம் கண்ணு கீழே வைக்க போகிறேன். ஸோ இவந்தோ நான் ஐலைனர் போடாட்டியும் லைட்டாக இதையும் ரொம்ப பார்த்துருக்கணும். பிகாஸ் என்னோட கண்ணில் பூந்துருச்சுன்னா அந்த இது வந்து ரொம்ப இதாக இருக்கும். கண்டிப்பாக என் கண்ணாடி வெளியே என்ன பண்ணுறதுங்க, கண்ணு தெரியாதவங்களுக்கு இப்படி தான். ரைட்டா லைட்டாக தான். பட்டும் படாமல் தான் நான் செய்கிறேன். என்ன பண்ணுறதுங்க, நம்ம கண்ணு கொஞ்சம் சென்சிட்டிவ்ங்க, கொஞ்சம் இல்லை ரொம்பவே. ஓகே, ஸோ எல்லிஸ் என்னோட ஐலைன் வந்து நான் ரொம்ப லைட்டாக போட்டிருந்தாலும் இதை வந்து கொஞ்சம் எடுத்து கொடுக்கும். ஓகே, அதை முடிச்சோடனே என்னோட ஃபேவரட் பார்ட், வேஸ் மை மஸ்காரா. ஓகே, மை மஸ்காரா. ஸோ இது வந்து நான் கிச்சன் ஷாப்பில் வாங்கினதுங்க என்னோட மஸ்காரா.
நல்லா இது பண்ணிவிட்டு இது பார்த்தீங்கன்னா கீழே வந்து அந்த இது இருக்காதுங்க, ஜஸ்ட் மேலே மட்டும்தான். நல்லா திக்காக போட பிடிக்கும். ஏன்னா வந்து என்னால் லேஷஸ் போட முடியாதுங்க. சென்சிட்டிவ். whoever have sensitive eye like me, yes, high five with me. அதனால நான் நல்லா திக்கா துபாலா போடுவேன். கண்டையில் பார்த்துக்கோங்க. ஓகே, திக்கா துபாலா இருக்கு. ஓகே, ஸோ அது முடிஞ்சோடனே கீழே 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 வந்து லைட்டாக போட்டுக்குவோம். இது போடும்போது நான் பத்திரமா தான் போடணும். என் கண்ணுக்கிட்ட அந்த இன்னும் கொண்டர்கிட்ட படாமல் போடணும். பட்டுருச்சுன்னா அவ்வளோதாங்க, கதை முடிஞ்சிச்சு. அப்புறம் நானே நினச்சாலும் என் கண்ணீரை என்னால் ஸ்டாப் பண்ண முடியாது. ஓகேவா? சி என் கண்ணாடியில் வந்து எனக்கு தெரியுது கண்ணாடியில், பட் கேமராவில் எனக்கு தெரியல, சரியா தெரியுதா இல்லையான்னு. Can you see? Without and with. Okay. இப்போ தெரியுதா? Without and with. Can you see? Okay. So இன்னொரு சைட் நான் போட்டுட்டு வரேன். Okay. Then my mascara நான் ப்ரஷ் போட்டுக்கோ. இது சப்போஸ் நான் வந்து என்ன பிளான் பண்ணியிருந்தேன்னா பிஃபோர் பவுடர் நான் போட்டிருக்கணும், பட் போடல. இட்ஸ் ஓகே. இதை வச்சு அழகாக பிளான் பண்ணிக்கலாம். இப்படி 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 போட்டுக்கலாம். நான் சொல்லலை. இந்த ப்ராடக்ட் என்னது? சில்கி கேர்ள் கோட் 04. எனக்கு வந்து அதில் வந்து என்ன கோட் வச்சுக்க, கோட் 1, 2, 3 and 4 4 கோட் வச்சுருக்கேன். அதில் 4 கோட் இருக்குது, 4 வச்சுருக்கேன். பிகாஸ் திஸ் இஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட். Can you see? That's it. Sometimes அந்த பிகாஸ் ஆஃப் த லைட்டிங், அந்த கேமரா லைட்டிங்னால என்ன சொல்லுவாங்க அவ்வளோ இதாக தெரியல, பட் நேச்சுரலாக இங்கே இன்னொன்று கேமரா வச்சுருக்கு, அது நல்லா இருக்குது. லைட்டு நான் ஃபோட்டோலையும் காட்டுறேன். ஸோ அது முடிஞ்சாலும் இப்போ அடுத்தது என்னது? அடுத்தது வந்து லிப் லைனர் முடிஞ்சிச்சு, கடைசி பார்ட். லிப் லைனர். ஓகே, லிப் லைனர் ஃப்ரம் சில்கி கேர்ள். யூ கேன் சி மோஸ்ட் ஆஃப் மை ப்ராடக்ட். நான் வந்து முதல்ல வந்து என்ன சொல்ல, பிஃபோர் ஸ்டார்ட் மை ப்ராடக்ட் மை ஃபவுண்டேஷன் பிஃபோர் ஸ்டார்ட் த மேக்கப், நான் இன்டு இட் இந்த வர்க்கல். இது என்னது? லிப் ட்ரீ. இதை வந்து நான் அப்ளை பண்ணிட்டேன். ஸோ இங்கே பார்க்கலாம், அது கொஞ்சம் இருக்குது. ஸோ ஏன்னா வந்து என்னோட லிப்ஸ் வந்து ட்ரை ஆகும், எஸ்பெஷலி மை லிப்ஸ் சரி ட்ரை ஆகிரும். அதனால வந்து நான் அதை போட்டேன்னா எலிஸ் இஸ் ஹெல்ப்ஃபுல். ஸோ தாய் இங்கே பாருங்கள், என்னோட லிப்ஸு இப்போ ட்ரையாக இல்லை. இன்னைக்கு நான் போலாக இருக்கணும்னால கொஞ்சம் டார்க்கான லிப்ஸ்டிக் தான் பார்க்க போகிறேன். ஓகே, ஜாலி பிளான். ஸ்டாண்டர்டாக நான் ரொம்ப ரொம்ப நல்ல பிள்ளைலாம் இல்லை, நல்ல பிள்ளைலாம் இல்லை. அம்மா ஆகிட்டல. லிப் லைனெல்லாம் பைக்க மாட்டேன், பட் இன்னைக்கு பைக்கிறேன். மேப்லின் CM06 நல்ல போலாக இருக்கும், ஒரு போலாக இருக்கும் தான். ஸோ seriously, I love it. Okay, done. Okay, next பொட்டிச்சிட்டு அழகாக முடிச்சிட்டு நான் வந்து முடிப்பேன். ஓகே, பொட்டிச்சிட்டு தென் முடிச்சிட்டு அண்ட் ஆல்சோ இந்த ஸ்டெப் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். இது வந்து நான் என்ன பண்ணேன், செட்டிங் ஸ்ப்ரே. ஓகே, நான் அப்ளை பண்ணிட்டேன், ஆஃப் கேமராவில் அப்ளை பண்ணேன். டெசல் மீ கேட் அக்ரி. ஸோ எல்லாம் முடிச்சிச்சு. ஸோ திஸ் இஸ் த ஃபைனல் லுக்.